Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிக்கெஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பிக் சீக்ரெட்னு எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை இன்னும். அதாவது தனக்குள்ளவே நிறைய விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆனால் நிறைய வெளியே தேடுறாங்க மக்கள். பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி யூடியூப்லேருந்து, கூகுள்லேருந்து, மீடியாவிலேருந்து தேடுறாங்க நம்ம ட்ரேடிங்கில் எப்படி சக்ஸஸ் ஆகணும், ட்ரேடிங்கில் எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாங்க. ஆக்சுவலி கீ வந்து எல்லாருக்கிட்டே அவங்கக்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஆனால் வந்து இது தெரியாமே வெளியே தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர். என்ன இதுக்கு காசு வேறு கொடுத்து தேடிட்டு இருக்காங்க வெளியே. எத்தனை லட்சமாக கொடுக்குறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்குமா, ஒரு விஷயம் கிடைக்குமா, அது கிடைக்குமா, அது கிடைக்குமான்னு. ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. சிம்பிள் தான். இப்போது ட்ரேடிங்லாம் பண்ண தெரியல அதனால் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லாங்க இல்லைங்களா. யாருக்கும் ட்ரேடிங்லாம் தெரியாமலாம் இல்லை, எல்லாருக்குமே ட்ரேடிங் பண்ண தெரியுது. இருந்தாலும் லாஸ் ஏன் நடக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துங்க, 50-50 சான்ஸ் வச்சுக்கலாம். அதாவது 50-50, ஒரு ட்ரேட் லாஸு, ஒரு ட்ரேட் ப்ராஃபிட். சுத்தமாக ட்ரேடிங்காக வராது சார் எனக்கு. அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு ஜீரோ நாலேஜ், எனக்கு சுத்தமாக ட்ரேடிங் வராது அப்படின்றவங்க ஒரு ட்ரேட் லாஸ் ஆகுது, ஒரு ட்ரேட் ப்ராஃபிட், 50-50 சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுடைய கேபிட் நோ லாஸ் தானே வரணும். நோ லாஸ் நோ ப்ராஃபிட், அதாவது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, அந்த மாதிரி தானே வரணும். ஏன் எல்லாருக்கும் லாஸ் ஏன் ஆகுது? கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஜீரோ நாலேஜ், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்றவங்க ட்ரேட் பண்ணால் என்ன ஆகும்? 50-50 நீங்கள் வச்சு பண்ணால் கூட உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் தான் வரணும். ஏன் அதிகமான லாஸ் ஆகுது? சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் வரலும் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிறப்போ, சப்போஸ் எதிர்பாராமல் லாஸ் வர சொல்ல அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் போடாமல் வேடிக்கை பார்க்கறது. அதாவது அது திரும்ப வந்து கீழே போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸே போட மாட்டாங்க. அது வந்து முக்கியமான ஒரு காரணம். ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போடாமல் அதுவாக கீழே போயிட்டு மேலே போகும் அப்படின்ற ஒரு காரணம். ஏன் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன்றாங்க அப்படின்னா, சார் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகுது, அதனால் நான் ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லை. அது வந்து உங்களுடைய சைக்காலஜி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே போகுது அப்படின்றது உங்களுடைய மைண்டு டெவலப் ஆகிட்டு இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜீரோ லாஸ் 50-50 நீங்கள் சான்ஸ் எடுத்திங்கன்னா கூட இன்னைக்கு உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இருக்கும். ஏன் லாஸஸ் அதிகமாகுதுன்னா இது வந்து முக்கியமான ஒரு காரணம். எது? ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ணுறது முக்கியமான ஒரு காரணம் இது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, லாஸ் ஆக சொல்ல வந்து குவான்டிட்டி டபுள் பண்ணி ஆவரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் டெவலப் பண்ணுறீங்களா, அது வந்து ரெண்டாவது முக்கியமான காரணம். அதாவது லாஸ் ஆக சொல்ல லாஸில் ஆவரேஜ் பண்ணி கொஞ்சம் புல் பேக் எடுக்க சொல்ல நமக்கு காஸ்ட் வரும், நம்ம வெளியே வந்துடலாம், இல்லை லிட்டில் பிட் ப்ராஃபிட் வரும், வெளியே வந்துடலான்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, அது வந்து மிகப்பெரிய தவறு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது இன்னொரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது என்ட்ரி ஆகிட்டு இருப்பாங்க. என்ட்ரியோட ப்ரைஸ் வந்து கீழே லாஸில் இருக்கும். லாஸ்லேருந்து ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட காஸ்ட் வரும் ப்ரைஸ். அதாவது அவங்க வாங்கின விலைக்கே வரும். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த லாஸை பார்த்த நேரம் இருக்குதுங்க, ரொம்ப நேரம் லாஸ்லேயே இருந்திருப்பாங்க. அப்போது கொஞ்சம் நேரம் கடந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ஜோன், அது ப்ராஃபிட் அவங்களுடைய காஸ்ட் ஜோன் எப்போ வருதோ அப்போ வந்து இமீடியட்டாக பொசிஷன் கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. இது மிகப்பெரிய தவறு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் லாஸில் இருக்க தெரியுது, ஆனால் காஸ்ட் அதில் லிட்டில் பிட் ப்ராஃபிட் வந்த உடனே பொசிஷன் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா அவாடா எப்படி எனக்கு போதும், எனக்கு வந்ததே போதும், நீங்கள் இனிமேல் ட்ரேடிங் பக்கமே வரமாட்டேன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் டெவலப் பண்ண உங்களுக்கு லாஸஸ் அதிகமாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து காமன், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அட்வைஸ்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய யூடியூப்பில் நிறைய கூகுளில் இதே அட்வைஸ் என்ற பேரில் பண்ணுவாங்க. நானும் என்னுடைய பேரில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அட்வைஸ் பண்ணுறது நான் யாரும் பெரிய குருவோ, நான் பெரிய கிடையாது. நான் உங்களில் ஒருத்தன் தான். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது அட்வைஸ் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் பார்க்கலாம். நம்ம 2000 லைக்ஸா எத்தனை லைக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்கள்கிட்ட நான் மோட்டிவேஷனாக எதிர்பார்க்குறது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அட்வைஸாக நினச்சிங்கன்னா உங்களோட என்ன சொல்கிறது, ஒரு இன்னொருத்தர் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா அது அட்வைஸ்ன்னு இல்லை. அது ஒரு நல்ல விஷயத்த, தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க. எல்லாமே முக்கியமான விஷயம் தான். முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு, ஆனால் அது எல்லாமே முக்கியமானது தான். அதாவது தேவைக்கு அதிகமாக அக்கௌண்ட்டில் பணம் வைக்கிறீங்க இல்லையா, அது மிகப்பெரிய தவறு. அதாவது நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டியோ, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஏதோ ஒரு ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு லாட் நீங்கள் பண்ணுறது மினிமம்னா கூட ஒரு 15,000 இருந்தால் போதும் இல்லைங்களா ஒரு லாட்டுக்கு.
நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க ஒரு லாட்டில் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, 1.5 லட்சம் 2 லட்சம் வச்சுருப்பாங்க. அதாவது பேக்கப் அமௌண்ட். இது லாஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து வேறு குவான்டிட்டி போட்டு அந்த லாஸை கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பேக்கப்பில் அமௌண்ட் வைக்கிறாங்களே, இது மிகப்பெரிய தரும். 4வது, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே சரி அக்கௌண்ட்டில் எத்தனை லாட் ட்ரேட் பண்ணுறேன்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களோ அந்த லாட்டுக்கு மேலே அக்கௌண்ட்டில் பணம் இருக்கவே கூடாது. எவ்வளோ பணம் இருக்கணும்னா, நீங்கள் அந்த ஒரு லாட்டுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் ஒரு வேறு 1000 rupees உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 14,000 சொல்ல, அந்த 14,000 உங்களால் ட்ரேட் எடுக்கக்கூடாது, ட்ரேட் எடுக்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்றத 5வது விஷயத்தில் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, ஒரு லாபமோ நஷ்டமோ ஃபஸ்ட்டு ட்ரேடில் எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மைண்டுக்கு டைம் தேவைப்படுது. மைண்டுக்கு டைம் தேவைப்படுதா? அது என்னது அப்படின்னு கேட்கலாம். அதாவது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம பணம் வச்சு தான் சம்பாதிச்சிட்டு இருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்டில், இல்லை இன்ட்ரடே ட்ரேடிங், ஏதோ நம்ம ட்ரேடிங்கில் பணம் மட்டும்தான் வந்து யூஸ் ஆகுதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 10% தான் பணத்துடைய வேலை. 90% உங்களுடைய மனசு தான் வந்து ஒர்க் ஆகுது, உங்களுடைய மைண்ட் செட் தான் வந்து ஒர்க் ஆகுது. அந்த மைண்ட் செட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. நல்லா கவனிச்சுங்க, உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. மைண்டை ஒரு நாள் உங்களுடைய மைண்ட் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. தூங்கி எழுந்துச்சு திரும்ப காலையில் எழுந்துச்சு வரத்துக்கு, ஃப்ரெஷ்ஷாக வரது, ரீசார்ஜ் ஆகிட்டு வரத்துக்கு ஒரு நாள் ஆகுது. அந்த மைண்ட் செட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்லும். அந்த மைண்ட் செட்டுக்கு லாபமோ நஷ்டமோ ஏதோ ஒரு ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மைண்ட் செட்டோட எனர்ஜி யூஸ் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரேட் பண்ண சொல்லும். மைண்ட் செட் கிடையாதாங்க. ஏன்னா மைண்ட் செட் உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரேட்லேயே க்ளோஸ். 2வது ட்ரேடு உங்களோட மைண்ட் எனர்ஜி இல்லை, உங்களுக்கு வெறும் பணம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் எனர்ஜி இல்லை, அதாவது கான்ஃபிடென்ஸ் இல்லை, நம்பிக்கை இல்லை அந்த ட்ரேடில். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆகும் இந்த செகண்ட் ட்ரேடு. இதில் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை விட்டுட்டு நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு நீங்கள் அதை கற்றுக்கலாம் இதை கற்றுக்கலாம், எதை கற்றுக்கிட்டாலும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் நான் சொல்கிறதுல சிம்பிளாக தான் தெரியும். நீங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு வாங்க, மேபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இது சுற்றிட்டு அப்புறமா இந்த வீடியோ எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு உங்களுக்கு கிடைக்குதோ தெரியாது எனக்கு. அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறமே அப்படின்ற விஷயம் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் லாபம் சைடு நீங்கள் போயிடுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லாபம் சைடு போக சொல்லி நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஐயோ லாபம் போயிட்டு போதும், வந்த லாபம் திரும்ப நம்ம கீழே வருமோ. ஏன்னா உங்களுக்கு மைண்ட் செட் இல்லை, செகண்ட் எனர்ஜி கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க ஓரளவுக்கு, ஆனால் செகண்ட் ட்ரேடில் கண்டிப்பாக யாராலையும் ஹோல்ட் பண்ண முடியாது. இதுதான் ஃப்ரெண்ட் நான் சொல்கிறது பிக்கஸ்ட் சீக்ரெட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை வாட்ச் பண்ணாதீங்க, ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டுருந்தேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, பிரைம் டெலிகிராம் சேனல்னால் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் கடைசியில். பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே 5 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிமெட் அக்கௌண்ட் லிங்க்கு. அந்த லிங்க்கில் எந்த லிங்க் வேணாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. நோ நீட் டு பே சிங்கிள் ரூபி, ₹1 கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் அந்த ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லலாம், அந்த ப்ரைம்னா என்ன சார் அதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இது டிப்ஸோ கால்ஸோ கிடையாது. ப்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதனோட லெவல்ஸ் வந்து நம்ம குறிப்பிட்டிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், அதாவது 0.5 லெவல், 0.618 இந்த இதில் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மார்க் பண்ணி போட்டுக்கணும். 10 லைன் ட்ராப் பண்ணி கட்டாக இருக்கும். வந்து 1 மினிட் இது 10 மினிட் டைம் ஃப்ரேம். இது நான் 10 லைன் ட்ராப் பண்ணி 1 மினிட்ல இது. ஸோ 1 மினிட் சின்னதாக ஒரு பேஸ் அமைச்சுன்னா அங்கே கட் ஆகிடும் அப்படின்னு போட்டுருந்தது. இப்போ நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் இது எங்கே வந்திருக்கு அப்படின்னு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்தெந்த லெவல் வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவலில், 2வது லெவல், செகண்ட் லெவல் 0.618, 0.5 லெவல். ஓகேங்களா, இதில் வந்து லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன் இல்லைங்க, 5 விஷயத்தை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னாவே சூப்பராக நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.